எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து மட்டன் குடல் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோட ஓல்டு வீடியோஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 kg குடல், அதுக்கப்புறம் வேர்க்கடலை ஒரு 1/2 கப், தக்காளி, வெங்காயம், மிளகாய் நல்லா காரமானது, கொஞ்சம் பட்டை இலை, கிராம்பு, பெருஞ்சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, அப்புறம் வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி தழை, அப்புறம் கடைசியாக போடுறதுக்கு கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அதையும் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அளவுக்கு வர மாதிரி கிரைண்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் மிளகாய், கீழே அடி பிடிச்சிடாத மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகாய் தூள், கொஞ்சம் தனியாத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாம் நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் கடைசியாக குடல் ஆட் பண்ணிக்கலாம். கீழே அடி பிடிச்சிடாத மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எல்லாம் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஆயிலே ஃப்ரை ஆனால் தான் நல்லாயிருக்கும். கடைசியாக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கடலை ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ வாங்க நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது தோசை, இட்லி அண்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். அவ்வளோதாங்க. வீடியோ பார்த்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா.